இந்த சமோசா செய்ய 10 நிமிஷம் போதும். இந்த சமோசா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நம்ம கடையில் வைக்கிற அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு 20 செகண்ட் அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லா வணக்கத்துக்கு வரும். 20 செகண்ட் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊறிச்சு அப்படின்னாக்கா அப்பளம் உடஞ்சிரும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த வெங்காய மசாலாவை சென்டரில் வச்சுட்டு இந்த எஜ்ஜெல்லாம் அந்த மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டணும். சமோசா ஷேப்பில் ஒட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராகவே ஒட்டிக்கும். இதை வந்து நம்ம மிதமான சூட்டில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக முறுமுறுன்னு வந்து அப்பளம் வெங்காய சமோசா ரெடி ஆகிடும். இது வந்து 5-10 நிமிஷம் தான் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்பளம் தண்ணியில் ஊற வைக்கிற டைம் ரொம்பவே முக்கியம். ரொம்பவும் ஊறக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஊறாமல் எடுத்தாலும் உடஞ்சிரும். ஒவ்வொரு அப்பளமும் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து அப்பளம் ஊற டைம் வேறுபடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி சமோசா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ்.